Hello everyone, I'm Naveen. Welcome to Raj. So, இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா The Flash, இந்த படத்தோட நெட்ஃபிளிக்ஸ் வெர்ஷன் ஆஃப் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். எஸ்ங்க, இந்த படம் வந்துட்டு நான் தியேட்டர்ல வந்துட்டு போய் பார்க்கவே இல்லை, மிஸ் பண்ணிட்டேன் லிட்ரலி. பட் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருந்துச்சு. ஸோ வந்துட்டு தான் நான் சரி டைம் எடுத்து பார்ப்போம் இந்த படத்தை சொல்லிதான் வந்துட்டு ஒரு 2 hours 30 minutes ஒரு படம் உட்காந்து வந்துட்டு பொறுமையா பார்த்தேன். ஸோ பொறுமையா வந்துட்டு ஸ்கிப் பண்ணி பார்த்தேன். மறுபடியும் வந்துட்டு ஒரு 2வது 3வது டைம் தான் வந்துட்டு ஃபுல்லா பார்த்தேன், ஸ்கிப் பண்ணாம. ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் ஸ்டார்டிங்கே வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுங்க. WBDCயோட அந்த பழைய லோகோலாம் இருக்கும்ல, நம்ம ஃபிளாஷோட அந்த லைட்னிங் ஸ்ட்ரைக்ஸ்லாம் இருக்கும்ல, எல்லோ ரெட் கலரோட இந்த லைட்னிங்கோட ஸ்ட்ரைக்ஸ்லாம் இருக்கும்ல, அங்கிருந்து வந்துட்டு அதை டிராவல் பண்ணிட்டு வர மாதிரிலாம் ஒன்று லைட்னிங் ஸ்ட்ரைக் மாதிரி இருக்கும். பழைய லோகோ இருந்து இப்போ என்ன லோகோ இருக்கு, WBO டிசியோட லோகோ இருக்கு, அதுலேருந்து வந்து நம்ம கிளாக்கோட முள்ளு நடுவுலேருந்து வெளியாகிற மாதிரி ஒரு சீன்ஸ் இருக்கும். சரிங்களா, டைரக்டா படத்துக்குள்ள போயிடுறாங்க. கிரெடிட்லாம் எதுவுமே பெருசா இல்லாம டிசி அந்த பழைய லோகோலாம் கொண்டு வந்து இல்லாம ஃபிளாஷோட ஸ்ட்ரைக்ஸ் இந்த லைட்னிங் ஸ்ட்ரைக்ஸ் மூலியமாவே கொண்டு வந்து காமிச்சிடுறாங்க. சரிங்களா, ஸோ இந்த ஃபிளாஷோட ஃபிளாஷ் நடிச்ச ஆக்டர் வந்துட்டு கண்டிப்பா வந்து இவர் ஜஸ்டிஸ் லீக்ல வந்து பார்த்துருப்பீங்க. நம்ம பேட்மேன், சூப்பர்மேன், ஒண்டர் உமன், அப்புறம் அந்த சைபர் க்ரோனா, அப்புறம் நம்ம அக்வாமேன்லாம் சேர்ந்து ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அந்த வில்லனை எதிர்க்கிறதுக்கு ஜஸ்டிஸ் லீக்னு சொல்லிட்டு அந்த படத்துல இந்த ஃபிளாஷை பார்த்துருப்பீங்க. அதுலேயே அவரோட பவர்ஸ் என்னன்னு காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படம் வந்துட்டு லிட்ரலி அவரோட ஆரிஜினை சொல்லாத படம் தான் இந்த ஒரு படம் தான் சொல்லுவேன். ஸோ இந்த படத்து மூலியமா வந்துட்டு ஃபிளாஷோட பவர்ஸ் என்ன, எபிலிட்டி என்ன, கேப்பபிலிட்டி என்ன, சரிங்களா, அவரோட வீக்னஸ் என்ன, அண்ட் வந்துட்டு இப்போ அவரால் ஸ்பீடா போனா அவரால் டைம் டிராவல் கூட பண்ண முடியும். அதனால வரக்கூடிய சிக்கல்கள் என்ன, சரிங்களா, அதை வந்துட்டு டீஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் வந்துட்டு பழசை மாற்ற முடியாதுன்னு வந்துட்டு ஆணித்தனமா சொல்லியிருப்பாங்க. அது ரியாலிட்டிக்கு ரொம்பவே உதவும். சரிங்களா, பழசை என்னதான் பண்ணாலும் நடந்ததுதான் மாற்ற முடியாது, நடக்க போகுதுதான் மாற்ற முடியாதுன்னு வந்துட்டு அதில் வந்து டீஸ் பண்ணியிருப்பாங்க. அது நல்லாவே இருக்கும். அண்ட் ஆரிஜினும் வந்து சொல்லியிருப்பாங்க. நம்ம ஃபிளாஷோட ஆரிஜினும் சொல்ல வந்திருப்பாங்க. பட் ஃபுல்லா அதுக்குள்ள போக மாட்டாங்க. நம்மளா புரிஞ்சுக்க வேண்டியதான் இதுதான் ஃபிளாஷோட ஆரிஜின் ஸ்டாரி அப்படின்ட்டு. அது டைம் டிராவல் பண்ணி வந்துட்டு பாஸ்க்கு போறாருல, அப்பதான் நம்மளுக்கே தெரியும் இப்படிதான் வந்துட்டு ஃபிளாஷ்க்கு பவர் கிடைச்சிச்சு, இவங்கதான் ஃபிளாஷோட அப்பா அம்மா, ஒரு நார்மலான லைஃப் தான் வாழ்ந்திருக்காரு அப்படின்னு தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு சொல்லாம சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, திஸ் இஸ் நைஸ். ஸோ இந்த படத்துல வந்துட்டு நம்ம பேட்மேன் வந்திருப்பாரு, அதாவது வந்துட்டு இந்த டிசி வேர்ல்டோட பேட்மேன் வந்திருப்பாரு. அண்ட் வந்துட்டு நம்ம ஒண்டர் உமன் வந்துட்டு ஒரு கேமியோ மாதிரி பண்ணிட்டு போயிருப்பாங்க. சரிங்க, கொஞ்ச நேரத்துல ஒரு 2 minutes தான் வந்திருப்பாங்க, சீன்ஸ்ல வந்துட்டு போயிருப்பாங்க. அண்ட் வந்துட்டு நம்ம ஹென்ரி கேல்வில வந்துட்டு டிவி நியூஸ்ல மட்டும் பேக் சைட்ல காமிச்சிட்டு மட்டும் விட்டுருவாங்க. ஏன்னா வந்துட்டு இதுக்கு மேல ஹென்ரி கேல்வில் வந்துட்டு சூப்பர்மேனா பிளே பண்ண மாட்டாரு. அது ரொம்ப வருத்தமான விஷயங்க. சரிங்களா, அவரு என்ன சொல்றது, இந்த ஸ்கிரீன் ப்ரெசன்ஸ் பண்ண விதம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த விஷுவல் வாய்ஸ் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஸ்பீடை காட்டுற விதம், மேக்கிங் பண்றது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கங்க இந்த விஎஃப்எக்ஸ் வந்துட்டு கொஞ்சம் நம்ம சில படம், நம்ம மார்வல் ஃபேன் பார்த்துருப்போம் எப்படி எடுத்திருக்காங்கன்னு. பட் இங்க டிசில வரும்போதே எனக்கு அங்க குறை தெரியுது. மார்வல் மூவி மாதிரி வரலையே அப்படின்ட்டு குறை சொல்றதுக்கு இல்லை, விஷுவலி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், டிசி ஃபேன்ஸே உங்களுக்கு தெரியுங்க. சரிங்களா, ஒன்னும் பெட்டரா எடுத்துருக்க முடியும், டிசினால ஒன்னும் பெட்டரா காமிச்சிக்க முடியும், ஏன் காமிக்கல, அது ஒரு டவுட் வருது. சரிங்களா, அண்ட் வந்துட்டு நம்ம ஃபிளாஷ் வந்துட்டு பழைய பாஸ்ட்ல இருக்க ஃபிளாஷ் வந்து போய் மீட் பண்ணுவாரு தற்செயலா. ஸோ ஒரே ஸ்கிரீன்ல வந்துட்டு பாஸ்ட் ஃபிளாஷையும் ப்ரெசன்ட் ஃபிளாஷையும் வந்துட்டு காமிப்பாங்க. சாரி, ஃபியூச்சர் ஃபிளாஷையும் வந்துட்டு காமிப்பாங்க. ஸோ காமிக்கிறப்ப வந்துட்டு உங்களுக்கு அது தெரிஞ்சிடும், ஒரு ஆள் ஒரிஜினல், ஒரு ஆள் டூப்ளிகேட் அப்படின்னு. இது வந்துட்டு இந்த தமிழ் சினிமால நம்ம பண்ணா நம்மளுக்கு தெரியும் இங்க டெக்னாலஜி அவ்வளவு கிடையாது அப்படின்ற. ஹாலிவுட் சினிமால எப்படா தெரியும், அப்படிதான் எனக்கு ஒரு கேள்வி வருது. எப்படி தெரியணும் ஒரு இல்லாத ஒரு விஷயத்த அனிமேட்டட் விஷயம் எவ்வளவு தத்ரூபமா நீங்க வந்து ஒரு போட்டோ ரியலிஸ்டிக் அனிமேட்டட் ஒரு கேரக்டரை உருவாக்குறீங்க. பட் ஒரு மனசனை இங்க வந்துட்டு ஒரே மனசனை வந்துட்டு டபுள் ஷேட்ல ஒரு ஸ்கிரீனை வந்து உங்களால கிளியரா காட்ட முடியாதா, அப்படிதான் கேட்கற மாதிரி இருந்துச்சு. டிசினால பண்ணிருக்க முடியும். பட் ஏன் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு பட்ஜெட்டை ஒதுக்கல, அதான் சத்தியமா தெரியல. அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், பேட்மேன் டீஸ் பண்ணியிருந்தாங்க. பாஸ்ட்ல இருக்கிற பேட்மேன், சாரி பாஸ்ட்லனா
வேற ஒரு டைம் லைன்ல இருக்கிற ஃபிளாஷ். இப்போ அந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற பேட்மேன் யார் பண்ணிருப்பாங்கன்னா, எந்த ஆக்டர் பண்ணிருப்பாருன்னா, நம்ம ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங்ல இன்ட்ரடியூஸ் பண்ண ஆக்டர் வல்சரை இன்ட்ரடியூஸ் பண்ணார்ல, அந்த ஆக்டர் பேர் எனக்கு சத்தியமா தெரியல. ஸோ வல்சரை நடிச்சவர் தான் வந்துட்டு இந்த படத்துல இந்த ஃபிளாஷ் வேற ஒரு யூனிவர்ஸ்ல இருக்கிற பேட்மேனா வந்துட்டு ஒரு பேட்மேன் வந்துட்டு பிளே பண்ணிருப்பாரு, அந்த ரோல் பிளே பண்ணிருப்பாரு. லிட்ரலி அவரோட சூட்டா இருக்கட்டும், அவரோட ஃபைட்டிங் ஸ்கிலா இருக்கட்டும், என்னதான் வயசானாலும் பேட்மேன் தான்டா. சரிங்களா? நீங்க பேட்மேனோட ஒர்க் அவுட் சார்ட்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. இந்த சார்ட்ல அந்த ஒர்க் அவுட் சார்ட்லாம் வந்து ஒரு சாதாரண மனசை பண்ணா செத்துருவான். ஏன்னா வந்துட்டு பேட்மேன் அவ்வளவு ஒர்க் அவுட் பண்ணுவாரு. யோகா, மைண்ட் கண்ட்ரோல், சில காமிக்ஸ்ல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா பேட்மேனை வந்துட்டு எந்த ஒரு ஸ்பிரிட்டும் வந்துட்டு அவர் மைண்டை கண்ட்ரோலே பண்ண முடியாதான், அவர் பாடியை, அவரோட சோலே டேக் ஓவர் பண்ண முடியாதான். அந்த அளவுக்கு மனுஷன் பாடியும் மைண்டையும் தெளிவா ஸ்ட்ராங்கா வச்சிருப்பாரு. ஸோ அவர் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பேட்மேன் வந்துட்டு வந்துட்டு பணக்காரவர், டெக்னாலஜி தெரிஞ்சவர் மட்டும் கிடையாது. அதையும் தாண்டி வந்துட்டு அவர் மைண்ட், அவர் இன்டெலிஜென்ட் அண்ட் வந்துட்டு வெரி ஸ்ட்ராங் பை மைண்டும் பாடியும் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். இவன் பேட்மேன் வயசானாலும் பேட்மேன் தாண்டா, அதை ப்ரூவ் பண்ற மாதிரி இந்த கேரக்டர் வந்துட்டு, இந்த வல்சர் கேரக்டர் பண்ணால அந்த ஆக்டர் வந்துட்டு அழகா புல் ஆஃப் பண்ணிருப்பாரு. அண்ட் வந்துட்டு நீங்க காமிக்லயும் பார்த்த இந்த அனிமேட்டட் சீரீஸ், இந்த கர்ட்டூன்ஸ் சீரீஸ்லாம் வரும்ல, அதுல பார்த்த அதே பேட்மேன், அதே சூட், அந்த எல்லோ கலருக்குள்ள லோகோ வருது இருக்கும்ல, எல்லோ கலர் தானே பேக்ரவுண்ட்ல இருக்கும், அதே சூட்டு. சரிங்களா? அதே சூட்டு. அப்புறம் அந்த ஃபைட்டிங் ஸ்கில்லாம் வந்துட்டு எப்படி நீங்க காமிக்ல பாத்தீங்கன்னா அக்யூரேட்டா பேட்மேன் அப்படியே வந்துட்டு லைஃப் ஆக்ஷன் நான் பார்த்தேங்க. எனக்கு உண்மையிலே செம்ம சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. தயவு செஞ்சு யாருன்னா வந்துட்டு ஃபிளாஷ் மூவி பார்க்காம இருக்கீங்களோ அந்த சீனை வந்துட்டு பர்டிகுலர்லி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இந்த படத்துல வந்து சூப்பர்மேன் வருவான்னு எதிர்பார்த்தேன். பட் சூப்பர்மேனுக்கு பதிலாக சூப்பர் கேர்ள் வந்திருந்தாங்க. விச் இஸ் அவங்க வந்து ஸ்கிரீன் டைம் வந்து கம்மி தான். பட் வந்துட்டு அவங்க ரோலை என்ன பண்ணணுமோ அது கரெக்டாக பண்ணிட்டாங்க. இந்த படம் வந்துட்டு முழுக்க வந்துட்டு ஃபிளாஷோட அம்மாவை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இருக்கு. சரிங்களா? அவங்க ஃபிளாஷோட அம்மாவை வந்துட்டு மிஸ்டியான ஒரு பர்சன் வந்து கொலை பண்ணிடுவாங்க. சரிங்களா? கொலை பண்ணிடுவாங்க. அதுக்கு காரணம் கூட இருந்து அவங்க அப்பா தான் சொல்லிட்டு வந்து போலீஸ் வந்து நம்பி அவருக்கு தண்டனையும் கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க அம்மா செத்து போயிடுவாங்க, அவங்க அப்பா ஜெயிலுக்குள்ள போயிடுவாரு. ஸோ இது ஒரு ஃபேக் கேஸ் மாதிரி தான். ஸோ அவங்க அம்மா கண்டுபிடிச்சது யாரு? ஸோ அவங்க அம்மா அவங்க அம்மா சாகாம இருக்கணும். சரிங்களா? அவங்க அம்மா சாகாம இருக்கணும், அவங்க அப்பா வந்துட்டு அதனால ஜெயிலுக்கும் போகாம இருப்பாரு. சரிங்க? இதை மாத்திட்டு தான் வந்துட்டு ஃபிளாஷ் வந்துட்டு தற்செயலா வந்துட்டு அந்த டைம் டிராவல் பண்ணி, அவர் ஸ்பீடு மூலியமா டைம் டிராவல் பண்ணி அதை மாத்த பார்ப்பாரு. இவன் வந்து என்னதான் மாத்தினாலும் மாத்த முடியாது. சரிங்களா? நடந்துதான். பட் ஒருவேளை மாத்திரம் என்ன ஆகும்னு அதுல காமிச்சிட்டாங்க. இவன் தான் அப்படி கூட மாத்திடுவாரு. அதுக்குதான் எண்ட்ல வச்சாங்க ஒரு ட்விஸ்ட். போஸ்ட் கிரெடிட் சீனு கண்டிப்பா மறக்காம பாருங்க. சரிங்களா? ஸோ இந்த படத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நான் சொன்ன மாதிரி தான் பேட்மேன் சீன்ஸ் தான். பேட்மேனோட ஃபைட் சீன்ஸா இருக்கணும், அவர் கேரக்டரைசேஷனா இருக்கணும். என்னதான் வயசானாலும் பேட்மேன் தான்டா ஆணி அடிச்ச மாதிரி அந்த கேரக்டர் வச்சு கொஞ்ச நேரத்துக்கு அந்த ஒரு 5 நிமிஷம் ஃபைட் சீன் இருக்கும், அதை வச்சு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ மறக்காம இந்த படத்தை வந்து நெக்ஸ்ட் வீக்ல வாட்ச் பண்ணுங்க. ஸோ இதை சொல்லிட்டு நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். தட்ஸ் வீடியோ கைஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஜெஃப் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ see you in the next video and then signing off. I'm Naveen. Take care. Bye.